ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறுகடி காசு பார்க்க போகிற சிறுகடி காசில் நம்ம ரோகிணி இருக்காங்களே, அவங்க பேயாட்டம் ஆடிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம மனோஜ் அரண்டு போய் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணவர் அதுக்கப்புறம் விஜயா வந்து எட்டி பார்க்குறாங்க. பார்த்துட்டு எங்கள் மனோஜ் ரோகிணியை பார்த்து அவங்களே ஷாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் மனோஜ்னு சொல்லி தேடுறாங்க. தேடினதுக்கப்புறமா அம்மா பேய் பிடிச்சிக்கிட்டுமான்னு சொல்ல, அதுக்கப்புறம் அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயாண்டா அப்படிங்கிறாங்க. இந்த பழமொழியை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ வந்து உதவாங்கியிருந்தா நீ சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி மறுநாள் காலையில் விழிட்டும் ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணின்னு சொல்லிட்டு கை வைக்கிறாங்க. வச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் கனவு கண்டேன்னு சொல்ல முடியுமா, கெட்ட கனவுன்னு சொல்லிட்டாங்க. யாருமா வந்தா யாருமா அடிச்சான்னு சொல்லி கேட்டா மீனை தான் அடிச்சான்னு சொல்ல முடியுமா, கனவுலேயே இந்த அடி அடிக்கிறாளே, நிஜத்தில் இன்னாடி அடிப்பா ஐயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவ்வளோ பயம் இருக்குது. அப்புறம் எதுக்குமா தப்பு பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவங்க லைஃப்பை எப்படி கெடுக்கிறதுன்னு யோசிக்கிறத விட உன் லைஃப்பை எப்படி காப்பாற்றுறதுன்னு யோசிக்கலாம்ல. எங்கே இந்த பொண்ணுக்கு புரிய போகுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரிமா படுமான்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறமா ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தா சாமியார்னு ஒருத்தர் கூட்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் பார்த்தவர் இந்த மூஞ்சில தான் பெரிய திமிரு தெனவட்டு ஆணவெல்லாம் தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம விஜயாவை பொசுக்குன்னு கை காமிச்சிட்டாரு. அப்போ நீ டூப்ளிகேட் சாமியாரா, ஐயோ ஆசாமி நிறைய பேர் ஊருக்குள்ளே சுற்றுறாங்களே, இது தெரியாமல் இந்த குடும்பம் இங்கேயும் போய் ஏமாறுதே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏமாறுறதுக்குன்னு அவதாரம் எடுத்து வந்தீங்களாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரோஹிணியை பார்க்குறாங்க. ஐயோ இதுக்காடி என்ன கூட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம மீனாக தான் கனவுல அடித்தாங்கன்னு சொல்லியிருந்தா, அதுக்கப்புறம் அவ இதுக்கு ஒன்று அடிக்க போகிறான்ட்டு 1008 கேள்வி கேட்பாங்களேன்னு இவங்க மாற்றி சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா இப்படி மாட்டிக்கிட்டு முடிக்கிறியேமா அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு பேசாமல் அந்த உண்மையே சொல்லியிருக்கலாம், பேய்கிட்டே அடி வாங்கியிருக்கலாம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் எப்படி தான் வச்சு செய்ய போகிறாங்களோ அது தெரியலங்க. இன்னொரு பக்கம் ஸ்ருதி வந்து வெறுப்பு மேலே வெறுப்பேற்றுறாங்க ரவியை. புருஷனை வெறுப்பேற்றி பார்க்கறல அவ்வளோ ஒரு ஆனந்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்